ஹலோ गाइस இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ப்ரீ ஆம்பிளி பிளேயர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ப்ரீ ஆம்பிளி பிளேயர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு சாங் ப்ளே பண்றோம் அப்படின்னா சாங்கோட நேம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டிவி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல நம்ம ஏதாவது பென் டிரைவ்ல வீடியோ பதிஞ்சு வச்சுட்டு வீடியோ பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஸோ நான் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு MP5 மாடியில் வச்சு பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். நீங்க MP3னாலும் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா டிவி மட்டும் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா MP5 மாடியில் மட்டும் தான் டிவி கனெக்ட் பண்ற மாதிரி வரும். MP3ல பாத்தீங்கன்னா நார்மலா சாங் ப்ளே பண்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு MP3 வச்சும் செய்யலாம், MP5 வச்சும் செய்யலாம். ஸோ ஒரு ப்ரீ ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இதுக்கான கேபினெட்டை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா. ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சது. ஸோ நம்ம சப்வூஃபர் ஆம்பிள் பிளேயருக்கு கேபினெட் செஞ்ச பாருங்க, அப்போ செஞ்ச கேபினெட் இது அப்படியே போட்டிருந்தேன். இப்போதான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த கேபினெட்டை பாருங்க ரொம்பவே பெருசா இருக்கு, பார்க்க நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டப்பா மாதிரி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கட் பண்ணி ஒரு சின்ன ப்ரீ ஆம்பிள் பிளேயர் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டா ஷேப்பா கட் பண்ணி பேப்பர் ஒட்ட போறோம். சோ அத பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட் எல்லாமே நீட்டாக அளவெடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு USB போர்டு செட் பண்ணுறக்காண்டி நீட்டாக பார்த்தீங்கன்னா கோல்ஸ் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு RC கனெக்டர், 12V இன்புட் கனெக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கோல்ஸ் போட்டுட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீட்டாக மொத்தமாக சேர்த்து பேப்பர் ஒட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. கேபினெட்டில் கோல்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மட்டும் வரும், அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒட்டி கவர் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பாருங்க நீட்டாக ஒயிட் பேப்பர்லாம் ஒட்டி ஒரு நீட்டான கேபினெட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இனி வந்துட்டு இதில் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபிட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணக்கூடிய வேலை மட்டும் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிடுங்க. ஸோ பாருங்கள் ரிப்பன் ஒயர்லாம் எவ்வளோ நீளத்துக்கு எடுத்துக்கொண்டு நிறையா ரிப்பன் ஒயர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் நமக்கு வந்து MP5 மாடல் வந்து நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு MP3ல செய்யணும்னாலும் செய்யலாம். அதுக்குள்ளே சர்க்யூட்டை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஜஸ்ட் 5 volt லைன் மட்டும் தான் மாறும், மற்றபடி எதுவுமே மாறாது. அப்புறம் RC கனெக்டரு, கெப்பாசிட்டரு, டிரான்சிஸ்டர், வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்சுன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இனி வந்துட்டு இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணுற வேலை மட்டும் தான். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் USB போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃப்ரண்டில் செட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தேன். கரெக்டாக தான் இருக்குது. இனி வந்துட்டு நம்ம லைன் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து நம்ம RC கனெக்டருக்கு ரிப்பன் ஒயர் பார்த்தீங்கன்னா எடுத்து அளவு எடுத்து பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அளவு எடுத்துகிட்டு கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்த ஒயரை பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்லீவ் எடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக முறுக்கி விட்டுட்டு சால்டரிங் பேஸ்ட்டில் நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சால்டரிங் கம்பியை பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சால்டரிங் அடிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு நீட்டாக வந்து சால்டரிங் வந்து வைக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் வால்யூம் கண்ட்ரோலில் எப்படி சால்டரிங் அடிக்கன்னு பாருங்கள். ஸோ நான் வைக்கிற மாதிரி இப்படி மேலாட்டு வச்சுக்கிட்டு லேஸ் அப்படி தொட்டு விட்டா போதும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்டரிங் வந்து ஒட்டிக்கிடும். நீங்கள் நல்லா பேஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஒட்டிக்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வால்யூம் கண்ட்ரோலில் இன்னு அவுட்டு அப்புறம் கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு சால்டரிங் பண்ணிட்டேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். வீடியோ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு இருக்குது. ஸோ 2 மணி நேரம் வீடியோ அப்படியே நான் எடிட் பண்ணி போட்டாலும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அதை பார்க்குறோன்ட்டு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு போகிறேன். இதுவே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து அதில் பார்த்துருப்பீங்க நீட்டாக சால்டரிங் அடிக்கிறத. ஸோ நீட்டாக இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரெல்லாம் வந்துட்டு நம்ம USB போர்டில் வந்து ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு ப்ளஸ் 5 volt இருக்குல்ல அதில் வந்து 5 volt இன்புட்டு, அடுத்து இன் லைன் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சிக்னல் இன்புட்டு, இதில் அவுட் லைன் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அவுட் லைன் இன்புட்டு, அடுத்து வந்து மைக்கு போட்டிருக்காங்க, நம்ம மைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை இப்போதைக்கு. ஸோ அடுத்து வந்து கிரவுண்டு, அதுக்கு பிறகு வீடியோ CVBSன்னு போட்டிருக்கலாம், அது பார்த்தீங்கன்னா வீடியோ. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதே இது MP3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வீடியோ அவுட்புட் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் MP3 வச்சு பண்ண போகிறீங்க ப்ரீஆம்ப் பிளேயர் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துக்கிடுங்க. இதே கனெக்ஷன் தான், வீடியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க முடியாது, அந்த ஆப்ஷன் அதில் இருக்காது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் இன்னும் அப்புறம் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது பிரகாரமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம அந்த லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சால்டரிங் அடிச்சிட்டோம். ஸோ வால்யூம் கண்ட்ரோலில் வந்து போகிறது வந்து அவுட்புட்டாக போவோம். ஏன்னா டேரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா USB போர்டில் வந்து குறைக்கிற மாதிரி கூட்டுற மாதிரி இருக்கும். இதில் நாக்கி USB போர்டில் கூட்டி வச்சுட்டு நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் திருக்கும்போது கூடும் குறையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 5 volt இன்புட் கொடுக்குறக்காண்டி ஒயர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 ஒயர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன், ப்ளஸ் வால்ட்டு அப்புறம் ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். 5 volt தான். ஸோ இனி பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்டுக்காக இந்த போர்டில் வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் வீடியோ அவுட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா USB போர்டில் கனெக்ஷன் வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரால் அவுட் எடுத்து விட்டுருக்கோம். இனி வந்துட்டு இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RC கனெக்டர்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலை மட்டும் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் நாபை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாபுக்கு முன்னாடி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைசர் மாதிரி போடணும். போட்டுட்டு வால்யூமை ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்யூம் கண்ட்ரோல் நாபை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான், ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா RC கனெக்டரை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். RC கனெக்டர் நான் பார்த்தீங்கன்னா 2 செட்டு RC கனெக்டர் எடுத்திருக்கேன். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் வர மாதிரி இருக்கும் அந்த மஞ்சள் கலர் RC கனெக்டரில். ஸோ ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் அண்ட் அவுட்புட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு USB போர்டில் எல்லாம் கனெக்ஷன் பண்ணி ஒயர் வந்து அவுட் எடுத்து விட்டுருப்போம்ல, அந்த ஒயரெல்லாம் வந்துட்டு இந்த RC கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணாலே நமக்கு வந்து இந்த RC கனெக்டர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த RC கனெக்டரில் பாருங்க மேலே கிரவுண்ட் வந்துட்டு 3 பின்னாட்டு தனித்தனியாக வந்துருக்கா. அந்த 3 பின்னையும் நம்ம வந்து காமன் ஆக்கணும். கிரவுண்ட் வந்து எப்பவும் காமனாக தான் இருக்கும். அந்த 3 பின்னையும் வந்து காமன் ஆக்குறதுக்காண்டி ஒரு ஒயர் எடுத்து அதில் ஸ்லீவ் எடுத்துட்டு அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா 3 பின்லையும் வச்சு சால்டரிங் அடிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்க நமக்கு வந்து அந்த கிரவுண்ட் வந்து காமனாக வந்துட்டு இப்போ வந்துட்டு கிரவுண்ட் வந்து காமன் ஆகிட்டா இனி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ரைட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் வந்துட்டு
வந்துட்டு நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்ல இருந்து அவுட் எடுத்து விட்டுருந்தோம்ல இன் அவுட்ன்ட்டு சிக்னல் அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்ல அந்த ஆர்சி கனெக்டரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க அதில் லெஃப்ட் ரைட் இன்புட்ன்ட்டு ஒன்று உண்டு பார்த்தீங்களா அந்த யூஎஸ்பி போர்டில். அந்த யூஎஸ்பி போர்டோட லெஃப்ட் ரைட் இன்புட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சி கனெக்டர் லெஃப்ட் ரைட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த 2 செட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவுட்புட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்புட் லைனை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைனை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு 2 கனெக்டர் ரைட்டுக்கு 2 கனெக்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி கனெக்டர்ல இருக்குல்ல இதை நான் அந்த லெஃப்ட் சேனல்ல 2 இருக்குல்ல அதை 2ஐயும் பேரல் ஆக்குவேன். அப்புறம் ரைட் சேனல்ல 2 ஆர்சி கனெக்டர் இருக்குல்ல அந்த 2ஐயும் பேரல் ஆக்கிடுவேன். இந்த 2 பேரல் ஆக்கின இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். முக்கியமான விஷயம் அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து எடுப்போம். அப்பதான் வந்து நம்ம சவுண்டை குறைக்கும் போது வந்து இந்த அவுட்லைனும் பார்த்தீங்கன்னா குறையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். கரெக்டா லெஃப்ட் ரைட் பார்த்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி இந்த கனெக்டர்ல பாருங்க இந்த கனெக்டர்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா காமனா எடுத்து விட்டுருவோம். அதுக்கு பிறகு லெஃப்ட் ரைட் ஓகேவா. இப்போ வந்துட்டு அந்த லெஃப்ட் ரைட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆர்சி கனெக்டர்ல கொடுத்துருந்தோம்ல அந்த லெஃப்ட் ரைட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஒயர் விட்டுருந்தோம். ஸோ அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயிண்ட் அடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சி கனெக்டர்ல எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா ஆர்சி கனெக்டர்ல நமக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வால்டேஜ் இன்புட் கொடுப்போம்ல 5 வால்ட் அந்த லைன் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 வால்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம எக்ஸ்டர்னலாக 5 வால்ட் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்மகிட்ட 12 வால்ட் தான் இருக்கு நம்ம அதை 5 வால்ட்டை கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொடுக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்யூட் வந்து டாட் பிசிபியில் போட்டு உங்களுக்கு காணிக்க போகிறேன். டாட் பிசிபியில் தான் போட்டு செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மலாக செஞ்சாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆக தான் செய்யும். சும்மா இப்படி உங்களுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி செஞ்சு காணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட் பிசிபியில் நம்ம அந்த டிரான்சிஸ்டரை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். இன்புட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டரும் இன்புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டிருப்பேன் 1 ஆம்பியர். அப்புறம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் 10 வால்ட்டில் போட்டிருப்பேன் 100 மைக்ரோஃபேரட். இதில் வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டரோட சென்டர் பின் வந்து கிரவுண்ட் வந்து காமனாக எடுத்திருப்போம். அப்புறம் 2 சைடும் டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட 3வது பின் லாஸ்ட் பின். அதாவது ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வால்ட் இன்புட் 2வது பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் 3வது பின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வால்ட் அவுட்புட் 5 வால்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 வால்ட் 220 மைக்ரோஃபேரட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்டரிங் பண்ணி ஒரு சூப்பரான போர்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 12 வால்ட் இன்புட் கொடுத்தா 5 வால்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்துருங்க. இதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் 5 வால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அப்படிதான் நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நம்ம சர்க்யூட் பண்ணும்போது அந்த ரெகுலேட்டர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் அந்த டிரான்சிஸ்டர்ல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீட்டா ஒரு ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி நீட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் சிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணியாச்சு. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு செட் ஆயிடுச்சு. இனி வந்துட்டு இந்த போர்டுக்கு வந்துட்டு நம்ம 12 வால்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12 வால்ட் கனெக்ட் பண்றதுக்காண்டி ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கும்ல அதனால இதுலேயே டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ளஸ் வால்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து அதில் சால்டரிங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கனெக்டரை அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் வால்டேஜுக்கு ஒரு ஒயர் எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்து அதுக்கு பிறகு சுவிட்சில் இருந்து இன்னொரு லைனை எடுத்துகிட்டு போய் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த கன்வெர்ட்டர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணி அப்புறம் சுவிட்சில் இருந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்வெர்ட்டர் போர்டுக்கு வந்து ப்ளஸ் வால்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டா ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா MP5 மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஐசிலாம் இருக்கலாம். இந்த ஐசிக்கெலாம் நம்ம 7805 யூஸ் பண்ணியிருக்க இந்த ரெகுலேட்டர்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஆம்பியர் பார்த்தீங்கன்னா காணாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்லலாம் ஒரு சார்ஜர் வச்சிருப்பாங்களா அந்த இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அதுவும் இதே போல தான் 12 வால்ட்டை 5 வால்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஆனால் என்ன ஆம்பியர் கொஞ்சம் இதோட அது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் MP3 மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்ல இதே சர்க்யூட்டை வந்து போடுங்க. ஓகேவா கரெக்டாக இருக்கும். MP5 போகும்போது நமக்கு கொஞ்சம் ஆம்பியர் தேவைப்படுறதுனால அந்த கார் சார்ஜரில் உள்ள அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்துட்டு லைட் எல்லாமே வந்துடுது. இதே சுவிட்சுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா பேக்விக் போட்டு ஒட்டியாச்சு. ஆர்சி கனெக்டர் எல்லாமே நீட்டாக பேக்விக் போட்டு ஒட்டினவனே இப்போ பாருங்க ஃபைனலி நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆம்பிள் பிளேயர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கேபினெட்டை பார்த்தீங்கன்னா இனி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கேபினெட்டை க்ளோஸ் பண்ண பிறகு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிவிலாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் நான் வந்து பார்த்துக்கிடுவேன். நல்லா இருக்கும். வேற லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலி பாருங்க வேற லெவலில் ஒரு ப்ரீ ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்பிள் பிளேயர்லாம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ எவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.